ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் ப்ராசஸ் காஸ்டிங் சாப்டரில் நார்மல் லாஸ் இன் வெயிட் அண்ட் ஸ்கிராப் ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். டிஎஸ் ரெட்டி, ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 13 அண்ட் 14th ப்ராப்ளம் தான் நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் ப்ராசஸ் காஸ்டிங் சாப்டரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நடத்தக்கூடிய ப்ராப்ளத்தை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ், அதே போல் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் எந்த ப்ராப்ளம் வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஏற்கனவே அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவோட லிங்க்கை ரிப்ளை கொடுக்குறேன். அப்படி அந்த வீடியோ அப்லோட் பண்ணலைன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம நார்மல் லாஸில் ஸ்கிராப் வேல்யூ வச்சு ப்ராப்ளம் போட்டிருக்கோம் அண்ட் வெறும் வெயிட் மட்டும் வச்சு ப்ராப்ளம் போட்டிருக்கோம். இந்த எக்ஸசைஸ் நம்பர் 13 ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா நார்மல் லாஸ் இன் வெயிட்டும் இருக்குது. ஓகே, அதாவது வெயிட் மட்டும் லாஸ் ஆகிருக்கு, அதுக்கு ஸ்கிராப் வேல்யூ கிடையாது. அண்ட் அடுத்த ஒரு நார்மல் லாஸ் இருக்குது வித் ஸ்கிராப் வேல்யூவோடு இருக்குது. ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம் தான் போட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கொஷினை ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். A product passes through two processes X and Y before it is finished and transferred to stock. So, ரெண்டு ப்ராசஸ் நடக்குது finished stock ஆகிறதுக்கு முந்தி. In both the processes, 10% of the weight put in is lost. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்லையுமே கண்டிப்பாக 10% வெயிட் வந்து என்ன ஆகுதுன்னா லாஸ்ட் ஆகுது. An addition 20% is scrapped with release ₹10 per ton and ₹15 per ton respectively from process X and process Y. இந்த 10% லாஸ் வந்து வித்தவுட் வேல்யூ, அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது அந்த நார்மல் லாஸ்க்கு. அடிஷ்னலாக 20% வந்து லாஸ் ஆகுது. அது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் எக்ஸில் 10 per ton ரியலைஸ் பண்ணுது, ப்ராசஸ் வையில் வந்து ஸ்கிராப் வேல்யூ ₹15. ஓகே, ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த ப்ராப்ளமில் ரெண்டு இன்ஃபர்மேஷனும் இருக்குது. வித்தவுட் ஸ்கிராப் வேல்யூ வித் ஸ்கிராப் வேல்யூ ரெண்டுமே இருக்குது. ரெண்டு ப்ராசஸ்க்கும் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேஜஸ், ஒர்க் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் 1 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ராசஸ் 1 அக்கௌண்ட்டுக்கு நான் ஃபார்மேட் எடுத்து எழுதிட்டேன். டெபிட் சைட் பர்டிகுலர்ஸ் யூனிட் ருபீஸ், கிரெடிட் சைட் பர்டிகுலர்ஸ் யூனிட்ஸ் ருபீஸ் அப்படின்னு எடுத்து எழுதியாச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளமில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுத்து எழுதுவோம், மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு இல்லையா. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு எடுத்து எழுதிக்கலாம். அண்ட் காஸ்ட் பெர் டன் கொடுத்துருக்காங்க, யூனிட்ஸ் இருக்குது, பெர் டன் இருக்குது, அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 2 மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். மெட்டீரியல்ஸ்னு எழுதுகிறேன், கன்சியூம்டுன்னு மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டுன்னு எழுதுகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1000 யூனிட்ஸ். ஓகே, 1000 டன்ஸு. ஸோ அந்த 1000 டன்ஸை எடுத்து எழுதிட்டேன். இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 per ton. ஸோ 1000 into 20 per ton இல்லையா, அப்போ தான் அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அமௌண்ட் நீங்கள் தான் கேல்குலேட் பண்ணியிருக்கீங்க. அடுத்து நமக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்கன்னா வேஜஸும் ஒர்க் எக்ஸ்பென்சஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேஜஸ் டெபிட் சைடு தான் வரும், அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பென்சஸும் நம்ம டெபிட்டில் தான் எடுத்து எழுதணும். ரெண்டையும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். ப்ராப்ளமில் நமக்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து எழுதிடலாம். 10,000 7,000 எடுத்து எழுதியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ் எழுதுவோம். நார்மல் லாஸ் எப்போவும் கிரெடிட் சைட் தான் வரும் இல்லையா, ஏற்கனவே நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ லாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் மட்டும் லாஸ் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கிரெடிட் சைடில் எழுதலாம். பை லாஸ் இன் வெயிட். ஸோ எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னா 10% அப்படின்னு கொடுத்துருந்தாங்க பாருங்கள். 10% ரெண்டு ப்ராசஸ்லேயுமே. ஸோ 10% அப்படின்றது இன்புட்டில் 10%. அப்போ 1000ல் 10% கேல்குலேட் பண்ணுங்கள். 100 இது வந்து யூனிட்ஸ், வெயிட் மட்டும்தான் லாஸ் ஆகிருக்கு, அமௌண்ட்டு ஸ்கிராப் வேல்யூ கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிராப்போட
அடிஷ்னல் லாஸ் இருக்குது, அது வந்து 20%. ப்ராசஸ் ஏக்கு வந்து வேல்யூ ₹10 per ton. இப்போ நான் அதை கண்டுபிடிக்கிறேன் பை நார்மல் ஸ்க்ராப்பு. இது வந்து நார்மல் லாஸ் இன் ஸ்க்ராப்பு, அதை எடுத்து எழுதிக்கிறேன். எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%. அதுவும் வந்து இன்புட்டில் தான் 20% எடுத்து எழுதிக்கிறேன். நீங்கள் கால்குலேட் பண்ணினா யூனிட்ஸ் 200 யூனிட்ஸ், வேல்யூ ₹10 கொடுத்துருக்காங்க ப்ராப்ளமில். ப்ராசஸ் எக்ஸுக்கு 10, ப்ராசஸ் ஒய்க்கு 15. ஸோ இது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 200 இல்லையா? ஸோ 200 இன்ட்டு என்ன ₹10 கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு ₹2000. ஓகே, இப்போ நம்ம டெபிட் சைட் கிரெடிட் சைடு எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்து எழுதிட்டோம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். ப்ராசஸ் 1 அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு தான் டோட்டல் அதிகம். ஸோ இதோட டோட்டல் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் இங்கே 300 இருக்குது, இங்கே 1000. ஸோ பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 700. இந்த பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டுக்கு போகும் இல்லையா? ஸோ ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே மாதிரி அமௌண்ட் இங்கே 37,000, இங்கே ஏற்கனவே 2,000 இருக்குது. ஸோ 37,000 மைனஸ் 2,000 நமக்கு 35,000 கிடைக்கும். இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். 37,000. ஓகே, எடுத்து எழுதியாச்சு. ஒவ்வொரு முறையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நம்ம கண்டிப்பாக மறக்காமல் காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பெர் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். இந்த 35,000 டிவைடட் பை 700. ஸோ 35,000 டிவைடட் பை 700 அப்படின்னு எடுத்து எழுதுகிறேன். எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 50 யூனிட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 50 யூனிட்ஸ் தான் காஸ்ட் பெர் யூனிட். அடுத்து நம்ம ப்ராசஸ் 2 அக்கௌண்ட் எழுதலாம். இந்த ப்ராசஸ் 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். ப்ராசஸ் 1ல் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா? டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் 1 அக்கௌண்ட். ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் 1 அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். என்ன யூனிட்ஸ் கண்டுபிடிச்சோம், என்ன அமௌண்ட்டு கண்டுபிடிச்சோன்றதை தான் எழுத போகிறோம். 700 35,000 இல்லையா? ஸோ 35,000 அதோட பெர் யூனிட்டை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன், 50 பெர் யூனிட். ஓகே, அடுத்து இப்போ நம்ம அடுத்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ப்ராசஸ் 2க்கு மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு கொடுத்துருக்காங்க, 100 tons அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு அப்படின்னு எடுத்து எழுதுகிறேன். 2 மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு 100 tons இதில். ஸோ 100 tons எவ்வளோ வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 30 பெர் யூனிட் கொடுத்துருக்காங்க. 100 இன்ட்டு 30 கேல்குலேட் பண்ணுங்கள், 300 அமௌண்ட்டு கிடைக்கும், 3000. ஓகே, ஸோ அடுத்து நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது? வேஜஸ் அண்ட் ஒர்க் எக்ஸ்பென்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ வேஜஸ் அண்ட் ஒர்க் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 8,000. 2 வேஜஸ் 2 ஒர்க் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து எழுதிக்கலாம் நம்ம. 12,000 8,400. இது நமக்கு வந்து ப்ராப்ளமில் கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷனை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ ப்ராசஸ் 2லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமில் வெயிட் லாஸ் இன் வெயிட்டும் இருக்குது. 2 போத் த ப்ராசஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுலேயும் வெயிட் லாஸ் இருக்குது, அதே மாதிரி ஸ்க்ராப்போடையும் லாஸ் இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கலாம். கிரெடிட் சைடு தான் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் லாஸ் எடுத்து எழுதுவோம். ஸோ இங்கே நான் பை லாஸ் இன் வெயிட் அப்படின்னு எடுத்து எழுதுகிறேன். இந்த லாஸ் இன் வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனது ப்ளஸ் இங்கே இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 800ல் தான் நீங்கள் அந்த 10% கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுதான் இந்த ப்ராப்ளமில் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறது. ஸோ ரெண்டும் சேர்த்து தான் லாஸ் இன் வெயிட். இதில் 10% கண்டுபிடிச்சா 80 யூனிட்ஸ். இதுக்கு வேல்யூ கிடையாது லாஸ் இன் வெயிட். அடுத்து பை நார்மல் லாஸ் வித் ஸ்க்ராப். ஓகே, ஸோ நார்மல் லாஸ் வித் ஸ்க்ராப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%. ரெண்டுத்துக்குமே போத் த ப்ராசஸ்க்கு 20% ஸ்க்ராப்டுன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம இதே 800ல் 20% கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணால் நமக்கு 160 கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 160க்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க ப்ராப்ளமில் 15 per ton ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ராப்பு 10 and 15. இதுதான் ப்ராசஸ் 2க்கு 15. அப்போ 800 இன்ட்டு 160 யூனிட்ஸ் இன்ட்டு 15 rupees கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட் பண்ணால் 2400 கிடைக்கும். இப்போ நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் எழுதியாச்சு, டெபிட் சைட் கிரெடிட் சைட். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டோட்டல் கண்டுபிடிக்கலாம். இங்கே 800 யூனிட்ஸ் கிடச்சிருக்கு. அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் 58,400. ஓகே, அதே போல் கிரெடிட் சைடில் இங்கே மொத்தம் 240 யூனிட்ஸ் தான் இருக்குது. 800 மைனஸ் 240 யூனிட்ஸ் அப்படின்றது என்னென்னா நமக்கு பேலன்சிங் அமௌண்ட். இந்த பேலன்சிங் அமௌண்ட்டை தான் நம்ம என்னவா எடுத்து எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு ஸ்டாக் எடுத்து எழுதலாம். அடுத்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 58,400, இங்கே 2,400. ஸோ மைனஸ் பண்ணால் 56,000 நமக்கு கிடைக்கிது. 58,400 டோட்டல் கிடச்சிடுச்சு நமக்கு. கடைசியாக நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், எப்போவுமே பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். பெர் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த அமௌண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இல்லையா. ஸோ டிவைட் பண்ணலாம். பண்ணினா நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பெர் யூனிட் கிடைக்கும் இல்லையா. ஸோ காஸ்ட் பெர் யூனிட் 100 பெர் யூனிட் பெர் டன். ஓகே, ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இதே போல் நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 14 அடுத்த வீடியோவில் போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.